a beautiful girl, da. Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் ப்ரோல பார்த்துருப்பீங்க, ப்ரோல பார்த்து சூப்பராக ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்களுடைய மூடி பிக்சரோ வச்சு எடிட் பண்ணலாம். உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி நான் சொல்லி தரேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் போட இது போல் யூஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ். இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தா அலைட் மோஷன் இந்த ஆப் தேவைப்படுது. உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்து பண்ணாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக காட் பண்ணுங்கள். இப்படி இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எந்த மாதிரி எடிட்னா எந்த எடிட்டாக பண்ணி கொடுக்குறேன் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தா நிறைய மோஷன் ஆப் தேவை. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ எடிட் பண்ண முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் தான் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்ற நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தான் போயிடலாம். இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க, ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ண பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா உங்களுடைய அலைட் ஆப் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அலைட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அலைட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுனா ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஒரு ஃபாண்ட் தேவை. ஹாப்பி பர்த்டே அது ஒரு ஃபாண்ட் இருக்குங்களா, ஃபாண்ட் மூணே பார்த்தா ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் மூணே பார்த்தா அந்த நம்ம டெலிகிராம் குரூப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி கரெக்டாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் சொல்லியிருக்கோம். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோ, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ கரெக்ட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்ல நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வர வேண்டியது செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் லிங்க் கரெக்டாக உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. எல்லா எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் இருக்கிற இமேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு யாராச்சும் ஆட் பண்ணிட்டு போனோம் அந்த இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது குயிக்காக முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பிரிண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும் இமேஜ். ஓகேங்களா, இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி போய் ஸ்டார் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் பிடிச்சி யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பக்காவை பார்த்தா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல பேக்ரவுண்டில் பார்த்தா செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குரூப் 1ன்னு சொல்லிட்டுருக்கோம். குரூப் 1 அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு குரூப், அதுக்கு மேலே ஒரு குரூப், அதுக்கு மொத்தத்தில் பார்த்தா 4 குரூப் இருக்கும். அந்த கட்டமாக அதை நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம். குரூப் 1க்காக கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டிவ் குரூப்னுக்காக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே அந்த ஃப்ரேம் உள்ள ஃபோட்டோ சின்னதாக இருக்கும், குட்டி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி போய் ஸ்டார் பண்ணி பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேல் பர்சன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் உள்ள பார்த்தா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஃபிட்டாக பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகே, இதே போல் 4 பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் குரூப் வந்துட்டா அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர், இந்த 4 ஆரஞ்சு மேலே கிளிக் பண்ணி எடிட்டிவ் குரூப் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி சின்ன கொடுத்து பாக்ஸை வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுத்துறீங்க, ஃபில் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. உங்களோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கூட உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ தான் பக்கா செட் ஆகிடும். எந்த ஒரு எஃபெக்ட்மே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, சிம்பிள் தான். இதுலேயும் பார்த்தா கிளிக் பண்ணுறீங்க, எடிட்டிவ் குரூப் கொடுக்குறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோ கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். இதே போல் லாஸ்ட் டைம் தான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க, உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணி முடிச்சுங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு மேலே கமெண்ட் பண்ணிட்டு இல்லை வீடியோ 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்சம் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோட் முடிச்சுட்டு பார்த்தா உங்களுக்கு கேலரியில் எந்த ஒரு யூஸ் பார்த்து ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.